அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. முதலாவதா குவைத்துடைய டினார் மதிப்பை பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 995 ரூபாய் 25% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 271 ரூபாய் 518% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தரலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 51%, இலங்கைக்கு 995 ரூபாய் 2% உள்ளது. ஜெமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் அவங்களுடைய அப்ளிகேஷன் மற்றும் மெஷின்களில் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுவாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தா ரொம்ப நாட்கள் ஆகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷனும் 1 தினார் மட்டுமே அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வலிசிட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. தொடர்ந்துமே இலங்கையர்களுக்கு தெரியத்தார ஒரு விடயம், நீங்கள் 100 தினாருக்கு அதிகமாக அனுப்பினீங்கன்னா 1000 ரூபாய் ரேட் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இந்த 1000 ரூபாய் 1001 ரூபான்ற ரேட் எக்ஸ்சேஞ்சுகள் தான் வழங்குறாங்க. இன்டர்நேஷனல் ரேட் படி பார்க்கும்போது 996 ரூபாய் 998 ரூபாய் இது மாதிரி தான் இப்போதைக்கு வரைக்கும் நிலைமை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஒருவேளை எதிர்வரும் நாட்களில் இன்டர்நேஷனல் ரேட்டும் அதிகரித்து இலங்கையுடைய நாணய பெறுமதி குவைத்தில் பழைய காலங்களில் இருந்த மாதிரி இப்போ சாதாரணமாக கடந்த அதுக்கு முந்தின வருடங்களில் 1100 ரூபாய் 1150 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. இந்த மாதிரியான சூழல்கள் மறுபடியும் வந்துச்சுன்னா நிச்சயமாக எக்ஸ்சேஞ்சுகளில் அதே ரேட் கொடுத்தே ஆகணும். இப்போதைக்கு நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட்டை சந்திச்சு தான் ஆகணும். நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை அனுப்புங்க. அதே போல் பணிப்பெண்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தெல்லாம் 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 336 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 225 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 172 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 114 ஃபில்ஸ். ஓடுங்க அவசரமாக போய் தங்கம் வாங்குங்க. ஏன்னா 1 தினார் கம்மியாக இருக்குது. நேற்றைய தினம் 22 தினார் 100 ஃபில்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு 21 தினார் 172 ஃபில்ஸ். 1 தினாருக்கு 72 ஃபில்ஸ் தான் கம்மியாக இருக்குது. குறைஞ்சிருச்சு, இன்னமும் குறையணும். முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு விலை கொடுத்து வாங்க. அல் ஜரீதா பத்திரிகையின் முதல் பக்கத்தில் தலைப்புச் செய்தியாக இன்றைய தினம் வந்தது ஆபரேஷன் ஹண்ட். இதை பற்றின தெளிவான விளக்கத்தையும் பார்க்கலாம். முக்கியமான செய்திகளையும் பார்த்துவிட்டு அல் அஜ்ரி அறிவியல் மையம் குவைத்தின் வானம் இந்த வாரம் 3 வானியல் நிகழ்வுகளால் அலங்கரிக்கப்படும். இன்று செவ்வாய் கிரகத்துடன் சந்திரனின் நினைவு, புதன் இரவு சந்திரனுடன் வியாழன் நினைவு மற்றும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திறந்த கண்களால் இந்த நிகழ்வை பார்க்கும் சாத்தியக்கூறுடன் புதன் சந்திரனுக்கு மிக நெருக்கமாக வரும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். வேற மாதிரி ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது இதுதான் போல. பைபிளில் நேற்று உள்துறை அமைச்சரை திட்டி ஒரு வீடியோ போட்டார், ஞாபகம் இருக்கா? அதை பற்றி நான் போட்டிருப்பேன். அவருடைய டிக்டாக்ல கொஞ்சம் டிக்டாக்கை மேலே தள்ளி வேறு என்ன தான் போட்டிருக்காப்புலன்னு பார்ப்போமேன்னு அதிகாரிகள் மற்ற சமூக ஆர்வலர்கள் போய் செக் பண்ணி பார்த்தா பச்சை பிள்ளைய பயப்புல வண்டி இழுக்க விட்டுருக்காரு. அதுவும் தோளில் கைத்தை கட்டி. இது பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் பண்ண வச்சிருக்கிறாரு. அவருடைய பையனை ஸ்டண்ட் பண்ண வச்சு பழக்கிறாரு. ஆனால் இது இந்த நாட்டில் குழந்தைகளுக்கு எதிரான சட்டம், கடுமையான சட்டம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. கடைசியில் எதில் சிக்கியிருக்காரு பார்த்தீங்களா? இவருடைய பையனை முதுகில் ஒரு ரோப் கயிறை கட்ட வச்சு அதில் வண்டியை இழுக்க வச்சு அதை வீடியோ எடுத்து டிக்டாக்ல போட்டிருக்கிறாரு. அமைச்சரை திட்டினதை கூட மன்னிச்சு விட்டுறலாம்ப்பா, ஆனால் இந்த குழந்தைய வச்சு இந்த மாதிரி ஸ்டன் பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து போட்டதுக்கு நிச்சயமாக இவருக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறாங்க
சமூக விவகாரங்கள், குடும்பம் மற்றும் குழந்தை பாதுகாப்பு அமைச்சர் டாக்டர் அம்தல் அல் ஹொவேலா தற்போதைய சூழல்ல 10 வயதுக்கு மேல் இல்லாத ஒரு குழந்தை கயிறுகளால் கட்டப்பட்டு உடல் சித்திரவதையாக்க கருதப்படும் ஒரு வாகனத்தை அவரது உடலுடன் இழுத்துச் செல்வது பற்றிய கிளிப் பரப்பப்பட்டதை அடுத்து இது தொடர்பான இந்த பின்னணியில் உள்ள நபரையும் இது சம்பந்தமான விடயங்களையும் உடனடியாக சட்ட நடவடிக்கைக்கு கொண்டு வருமாறு அமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறாங்க. போச்சா? அமைச்சர் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் அமைச்சருக்கு கேள்வி கேட்க போய் கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசா தலையிலே விழுந்ததா ஆப்பு. வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். சமூக ஊடகங்கள் பாவிக்கிறவங்க ரொம்ப கவனம். 7 வருட சிறை தண்டனை. 7 வருடம் சிறையில் அடைக்கப்பட்டார் பங்களாதேஷ் நாட்டவரை கார் கழுவாத காரணத்தால் அடித்து தாக்கிய போலீஸ் அதிகாரி. உள்துறை அமைச்சகத்தின் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அபு ஃபத்தீரா பகுதிகளில் வண்டி கழுவலை அப்படின்றதால அவர் அடிச்சிருந்தார். அதை அடித்ததுக்கு பார்த்திங்கன்னா இப்போ குற்றவியல் நீதிமன்றம் 7 வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. பங்களாதேஷ் நாட்டவருக்கும் நஷ்ட ஈடு பெற்றுக் கொடுத்துருக்குறாங்க. மாஃபியா ஹத் போக்குல் கானூன், யாருமே சட்டத்துக்கு உயர்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு முன்னாள் அமைச்சர் சொன்னார் ஒரு நாள். எல்லாருக்குமே சட்டம் ஒன்றுதான், எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கறதுக்கு தகுந்த அதிகாரிகள், முதுகெலும்புள்ள அதிகாரிகள் எங்களுக்காக இல்லை, எங்களுடைய நாட்டால் நியமிக்கப்பட்டவங்க. எங்களுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் முதுகெலும்பற்ற அதிகாரிகளாக இருக்கிறதால தான் நாம் இன்னைக்கும் அநீதிகளுக்கு முகம் கொடுக்கிறோம். இது மறக்கவோ முடியாத உண்மை. மங்காஃப் அபார்ட்மெண்ட் தீ விபத்து சம்பந்தமாக ஒரு குவைத்து குடிமகன் மற்றும் 3 இந்தியர்கள் 4 எஜிப்தியர்கள் ஆகிய 8 பிரதிவாதிகளின் காவலை 2 வார காலத்திற்கு தொடர தடுப்பு காவலில் புதுப்பித்தல் நீதிபதி முடிவு செய்துள்ளார். அவர்கள் மீது ஆவண கொலை, தவறான காயம் மற்றும் அலட்சியம் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மசூல் பில்டிங், மசூல் யாராவது இருக்கீங்களாப்பா? ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. பில்டிங்கோ அப்பார்ட்மெண்ட்டோ அறைகளோ மசூலாக எடுத்து இந்த மாதிரி பாதுகாப்பு எந்த ஒரு அம்சமும் இல்லாமல் ஏதாவது ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட்களையோ பில்டிங்களையோ நீங்கள் மசூலாக எடுத்து அதில் வாடகைக்கு விட்டு பொழப்பு நடத்துகிறீங்களா? ஏதாவது ஒன்று நடந்தால் அதில் பாதுகாக்கணும். ஏதாவது ஒன்று நடந்தால் மொத்த பொறுப்பும் நீங்கள் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் அப்பார்ட்மெண்ட்களில் உள்ள சோதனைகள் இன்னும் முடியலை, இன்னும் தொடரும். தீயணைப்பு படையினுடைய சோதனை. பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் ஊழியர்களுக்கும் தீ தடுப்பு நடைமுறைகள் குறித்த கருத்தரங்கை நேற்றைய தினம் பொது தீயணைப்பு படை ஏற்பாடு செய்திருந்தது. الأطفاء العام ما زالت مستمرة في دورها المجتمعي لنشر التوعية بين أفراد المجتمع من أخطار الحرائق والحوادث، حيث أقامت ندوة توعوية لمنتسبي وزارة الأشغال تحت شعار وقاية وحماية. قوة الإطفاء العام تقوم في هذه الحملة التوعوية تحت عنوان حماية ووقاية. الهدف من هذه الحملة إلى تعزيز الثقافة الوقائية في جميع مؤسسات الدولة، في القطاع الخاص وجمعية النفع العام والمؤسسات العسكرية. نهدف لتقليل من نسبة المخاطر والحرائق وكل ما يتعلق في هذه الحوادث. بالتالي احنا اليوم رسالتنا من خلال هذه الحملة أن أهم الوسائل الوقائية وكيفية التصرف لا قدر الله إذا حصل معك أي حادث. اليوم مثل ما احنا عارفين تعاوننا اليوم في هذه الندوة بالتعاون مع وزارة الأشغال راح يكون في محاضرة توعوية وفي بعض التطبيقات العملية، كيفية التصرف عند الإخلاء، عندك استخدام مطفأة الحريق، أجهزة السلامة والوقاية اللي موجودة في المباني شلون تستخدمها. طبعا احنا في هذه الحملة وفي هذه المحاضرات اللي تكون فيها قوة الإطفاء العام على مدار السنة ننصح المواطنين والمقيمين في هذه الأرض على طريقة مكافحة الحريق إذا كان أولي، وشلون سبل الوقاية للحد من هذه المخاطر في اقتناء كاشف الدخان وفي اقتناء أيضا مطفأة الحريق. وطبعا بنفس هذه المحاضرة نتكلم عن أنواع المطفأات وكل مطفأة على حدة وطريقة استخدامها. أسباب عدة للحرائق தீயணைப்பு படை மட்டுமில்லை, இனி வரும் நாட்களில் பொதுப்பணித்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகளும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது விதிமீறல்கள் இருந்தால் நிச்சயமாக அப்பார்ட்மெண்ட்களில் இருந்து தொழிலாளர்களை வெளியேற்றுவாங்க, வெளிநாட்டவர்களை வெளியேற்றுவாங்க, உடனடியாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு சீல் வச்சுருவாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. விபச்சாரம் மற்றும் முறைகேடான கர்ப்பம், கருக்கலைப்பு மாத்திரைகளை விற்பதற்காக 3வது பிரதிவாதிக்கு சிறை தண்டனை மற்றும் சிறை தண்டனை குற்றச்சாட்டுகளில்
கீழ் ஒரு ஆணும் பெண்ணும் குற்றவியல் நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து 4 வெளிநாட்டவர்களால் இந்த வழக்கு ஆதரிக்கப்படுகிறது. பர்வானியாவில் உள்ள ஒரு கட்டிட முற்றத்தில் புதைகுழி தோண்டி முதல் மற்றும் 2வது பிரதிவாதிகளின் கருவை புதைத்த கட்டிட காவலாளிக்கும் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இதன் பிறகு இவர்களுடைய சிறை தண்டனை முடிந்த காலகட்டத்தில் இவர்களை உடனடியாக நாடு கடத்தவும் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அற்ப ஆசைக்காக தயவு செய்து பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க, ரொம்ப கவனம். கூகுள் கிளவுட் 2 மாதங்களுக்குள் குவைத்தில் தனது அலுவலகத்தை திறக்கும். $1 பில்லியன் மதிப்பை தாண்டிய குவைத் அரசாங்கத்துடனான அதன் ஒப்பந்தங்களை செயல்படுத்துதல், குடிமக்கள் சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் அரசு ஊழியர்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க நிறுவனம் உள்ளூர் இடைத்தரகர் இல்லாமல் நேரடியாக அரசாங்கத்துடன் வேலை செய்யும். கூகுள் கிளவுட்டில் குப்பை பொறுக்கிற வேலை இருந்தாலும் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூகுள் கிளவுட் அவ்வளவு பெருமதியானது. ஹீஸ் ஹைனஸ் அதிமேதக அமீரின் அதிகாரங்களை சவால் செய்ததற்காகவும் உயர் அந்தஸ்தை அவமதித்ததற்காகவும் நூரோன் ட்விட்டரை 2 ஆண்டுகள் சிறையில் அடைக்க குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் பாவிக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். சில விடயங்களில் சன்ஸ்ட்ரோக் அதிக வெப்பநிலை அல்லது அதிக உடல் அழுத்தத்தின் வெளிப்பாட்டின் விளைவாக ஏற்படும் ஒரு மருத்துவ நிலை. சுகாதார அமைச்சகத்தின் மிக முக்கிய எச்சரிக்கை. தற்போதைய சூழலில் அதிகளவு வெப்பம் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை காரணமாக இந்த கடுமையான வெப்ப உயர்வால் பல நோய்களுக்கு மனிதர்களை ஆளாக்குகின்றது. விரைவான இதய துடிப்பு மற்றும் மயக்கம் போன்ற உணர்வு மற்றும் சுயநினைவு இழப்புக்கும் வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த நாட்களில் வெயிலில் சுற்றி திரிகிறவங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க. பெண்களை பொறுத்தவரையில் வெளியில் போகும்போது சில பெண்கள், இப்போ வெளிநாட்டு பெண்கள் கொடையோடையே வெளியில் போகிறாங்க. ஆனால் ஆண்கள் சிலர் கொடை பிடிச்சி எப்படிப்பா போகிறது வெயிலுக்கு அப்படின்னு வெக்கத்தில் கூட போயிடுவாங்க. வெக்கத்தை கொண்டு போய் பக்கத்தில் வச்சுட்டு முதலாவது கொடையை பிடிச்சிக்கோங்க வெயிலிருந்து தப்பணும்னா. குவைத்துடைய செரிதா பத்திரிகையில் தலைப்பு செய்தி 713 பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் எதுக்கு? பனிப்பெண்ணையும் ஓட்டுநரையும் பிடிக்கிறதுக்கா? ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை இறக்குறதே அதுக்காகத்தான். அது யாராக இருந்தாலும் சரி. 713 பேர் நேற்றைய தினம் பல பகுதிகளையும் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் ஆப்ரேஷன் ஹண்ட் ரெசிடென்சி வயலேட்டர்ஸ். இந்த டீம் இப்போ அதுக்கேற்ற மாதிரியே செயல்படுறாங்க. நேற்றைய தினம் ஜிலீப் ஷோக், பர்வானியா, ஹைதான் இது போன்ற பல பகுதிகளிலையுமே அதிரடி சோதனை நடந்திருக்குது. அக்காமா இல்லாதவர்கள் பலரையுமே கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அக்காமா இல்லாதவர்களை மட்டும்தான் கைது பண்ணியிருக்கலாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. வெளி வீசா எங்கேப்பா இருக்கிறீங்க? வாங்க. வெளி வீசா பார்ட்டிகள் யாராவது கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? தயவு செய்து ரொம்ப கவனம். நேற்று தினம் இந்த வெளி வீசா டீமும் தான் பிடிபட்டிருக்கிறாங்க. பத்தாக்கா மதனியாவை கொடுத்து எனக்கிட்ட தான் ஐடி இருக்கு, எனக்கு என்ன பயம், யாமிருக்க பயமே அப்படின்னு பத்தாக்காவை கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்ததோட, தம்பி நீ இருக்கிற ஜிலீப் ஷூக்கில் உன்னுடைய அக்காமா இருக்குது ஜஹராவில், எதுக்காக இங்கே வந்த அந்த கேள்வியை கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் சரியான பதில் கொடுக்கணும் துல்லியமாக. அதே சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கஃபீலுக்கும் கால் பண்ணி கேட்பாங்க, எங்கே போனார், லீவு போனோன்னு சொல்ல முடியாது. வெள்ளிக்கிழமை இருந்தால் ஓகே, மற்ற நாட்களில் சொல்ல முடியுமா லீவு வந்தேன்னு? ஏதாவது ஒரு விடயத்தில் நீங்கள் கொஞ்சமாவது கோட்டை விட்டுட்டீங்கன்னு வைங்க, அடுத்த கட்டம் கைது தான். 1000 தினார் அபராதம், 1 வருடம் சிறை தண்டனை. தயவு செய்து ரொம்ப கவனம். ஆனால் அக்காமா இல்லாதவங்களை பிடிச்சா ஒரே வாரத்தில் நாடு கடத்திடுவாங்க. அக்காமா இல்லாதவர்களே, அக்காமா இருக்கிறவங்களே தயவு செய்து கொஞ்ச நேரம் நேற்றைய தின செக்கிங் எப்படி நடந்துச்சுன்றதை லைவாக பாருங்கள். مع ساعات الصباح الأولى تحديدا عند الساعة 5 فجرا انطلقت حملة وزارة الداخلية لملاحقة مخالفي قانون الإقامة بعد ما انتهت المهلة تاريخ أمس الأحد.
شباب اعلى خلونا النقطه هاي. انتشار أمني لافت لدوريات الأمن العام ودوريات شرطة النجدة ودوريات الإدارة العامة للمرور. احنا متواجدين في منطقة جليب الشوق، واللي كانت بداية انطلاق الحملة الأمنية. مثل ما احنا شايفين استعدادات أمنية مكثفة اتخذتها وزارة الداخلية لإقامة هذه الحملة اللي تقام في جميع محافظات البلاد. غرفة العمليات لوزارة الداخلية واللي تولى عملية الربط بين جميع القوات الأمنية المتواجدة في جميع المحافظات. وعلى نفس المستوى أيضا وجود رجال القوات الخاصة متواجدين لتنفيذ هذه المهمة. وزارة الصحة جميع الجهات حكومية وأمنية للأمانة قاعد تؤدي واجبها في اليوم الأول للحملة ومتابعة وملاحقة مخالفين قانون الإقامة. هناك من شكك بأن وزارة الداخلية ما راح تنفذ وعودها بملاحقة مخالفين قانون الإقامة، لكن اللي شفناه اليوم على أرض الواقع استعدادات أمنية جبارة ومكثفة بمشاركة جميع أجهزة وزارة الداخلية بالإضافة إلى جهات رسمية حكومية أخرى. طبعا التفتيش في منطقة جليب الشوخ مو بس مداخل ومخارج المنطقة، لكن هناك دوريات راجلة ودوريات ثابتة داخل الشوارع والمناطق الداخلية في منطقة جليب الشوخ. رجال الأمن قاعد يتأكدون من كل شخص يتجول في المنطقة ويتأكدون من سلامة بياناته ومن صحة إقامته. من ضمن المعلومات الأمنية اللي زودونا فيها قيادات وزارة الداخلية أن يعني أغلب المواقع هذه تم رصدها قبل عدة أيام، وتم توزيع دوريات راجلة فيها ودوريات ثابتة أيضا. تم طبعا الأماكن هذه تعتبر بؤر لتجمع المخالفين. قيادات وزارة الداخلية أكدوا على معلومة مهمة، أنهم قاعد يشيكون على مخالف قانون الإقامة المتغيب المطلوب فقط. يعني لاحظنا أن كثير من العمالة الوافدة أو كثير من أخواننا الوافدين مروا من النقاط الأمنية إقامته صالحة، تم التشيك عليه في برنامج سهل، توكل على الله وماكو شيء. அக்காமா அந்த ஏரியாக்குள்ளே இருந்துச்சுன்னா, அதே மாதிரி நீங்கள் கம்பெனிகளில் வேலை செய்கிறீங்க, அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா ஓகே. இந்த வீடுகளில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த காதிமில் வேலை செய்கிறவங்க தான் வெளியாக்காமான்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் வச்சிருக்கிறது ஹாலில் வச்சிருக்கிறது ஒரு வீட்டு தொழிலாளருக்கான அக்காமா. நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் அக்காமா இல்லாதவங்க யாராவது உங்களை பிடிச்சு வச்சுருக்கிறாங்க, உங்களை வந்து நாட்டுக்கு போக விடாமல் அவங்கள வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா இதுதான் சந்தர்ப்பம். எப்படியாவது இந்த செக்இனில் போய் மெதுவாக உள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னா நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க ஒரு வாரத்திலேயே. ஆனால் ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க, எதுக்கு இவங்களை பாதுகாக்கிற மாதிரியே பதில் சொல்கிறீங்க, இப்போ பார்த்தா இவங்களையெல்லாம் நீங்கள் காப்பாற்றுற மாதிரிலேயே இருக்குது வீடியோ போட்டுன்னு. எப்பா நம்ம ஆளுங்களை பிடிச்சி கொடுக்க சொல்கிறீங்க. அக்காமா இல்லாமல் வெளியில் வந்தாங்கன்னா அவங்கள சீப்பாக நினைக்காதுங்க. யாராவது ஒருத்தர் செய்த சதியால் தான் இன்றைக்கி அவங்களும் இந்த நிலைமையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி குறிப்பாக இலங்கையர்கள், ஏன் இந்தியர்களாக கூட இருக்கலாம். நாட்டுடைய நிலைமை அவ்வளவு மோசமாக இருக்குது. நாட்டில் போய் உயிர் வாழவே முடியாத சூழல். இன்றைக்கி இந்த நாட்டில் வேலை செய்கிற இவங்களால தான் அவங்களோட குடும்பமே உணவுன்னு சந்தோஷமாக இருக்குது. அதை கெடுக்க சொல்கிறீங்களா? சரி, ஏதோ இருக்கும் வரைக்கும் யார் யாருக்கு எங்கெங்கே எந்த நிமிஷம் வரைக்கும் ரிஸ்க் கலந்துருக்குதோ, இறைவனுடைய நாட்டம் இருக்குதோ, அன்னைக்கு வரைக்கும் அவங்க இருந்து தான் ஆகுவாங்க. அது எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாது. இறைவனுடைய நாட்டம் இருந்தால் எந்த செக்இன் போட்டாலும் எந்த சோதனை போட்டாலும் அவங்களுக்கு இந்த நாட்டில் ரிஸ்க் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கோ அன்னைக்கு வரைக்கும் இருப்பாங்க தான். ரொம்ப கவனமாக இருங்க இருக்கும் வரைக்கும் அனைவருமே. அதுக்காக கள்ளச்சாராயம், விபச்சாரம் இந்த மாதிரி தவறுகளில் ஈடுபடுறவங்களை யாரையுமே மன்னிக்கிறது இல்லை. அவங்கள மாதிரி ஆட்களை யாராவது தவறு பண்ணாங்கன்னா உடனே பிடிச்சு கொடுத்துருங்க. அடுத்ததாக குவைத்துடைய முனிசிபாலிட்டி தொடர்ந்தும் பல பகுதிகளிலையுமே சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க. ஜஹரா கவர்னரேட் பகுதிகளில் இந்த சுத்திகரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருது. இந்த சூழலில் தயவு செய்து வாகனங்களை நிறுத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல மூடி வச்சுட்டு லீவு போயிடாதீங்க, நாட்டுக்கு போயிடாதீங்க. ஏன்னா இப்போதைய சூழலில் அனைத்து பகுதிகள்லையுமே அதிகமாக அவங்க க்ளீன் பண்ணுறதே இந்த வண்டிகளை தான்.
அதுவும் ரொம்ப பழைய வண்டியாக இருந்துச்சுன்னா கடைசி வரைக்குமே கிடைக்காது, ஸ்கிராப்புக்கு போட்டுருவாங்க. புதிய வண்டிகளாக இருந்தால் மட்டும்தான் ஃபைனை கட்டி வண்டியை மீட்டெடுக்கலாம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் குவைத்தி குடியிருப்பு பகுதிகளில் ஏதாவது பொருட்களை வெளியில் வச்சுருக்கீங்களா, கார்கோ போடுறதுக்கான பொருட்கள் அல்லது தளபாடங்கள், தயவுசெய்து அதையும் பாதுகாத்துக்கோங்க. பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குவைத்துடைய பல கவர்னரேட் பகுதிகளிலையுமே இந்த சுத்திகரிப்பு வேலை நடக்குது. இந்த சூழலில் பெலதியா ஒவ்வொரு ஏரியாவிலையுமே உடனடியாக கண்காணிக்கிறாங்க, சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொள்கிறாங்க. தயவு செய்து ஏதாவது தேவையான பொருட்கள் பெலதியாவுக்கு பக்கத்தில், குறிப்பாக அந்த ஜிபாலாக்கு பக்கத்தில், ட்ரம்முக்கு பக்கத்தில் வச்சுருக்கீங்கன்னா அது உடனடியாக அகற்றிடுங்க. அதே மாதிரி தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அனைத்து பகுதிகளிலையும் இனிமேல் தொடர்ந்து சோதனைகள் வரும். அக்காமா இல்லாதவங்க பிடிபட்டு அவங்க எப்பயாவது நாட்டுக்கு போகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் அக்காமா உள்ளவர்களும் இந்த நாட்களில் அதிகமாக பிடிபடுறாங்க. அதுவும் காதிமில் வெளியில் வேலை பார்க்குறவங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நாட்டில் இருந்தும் காதிம் வீசாவில் இந்த நாட்டுக்கு வெளி வேலை அப்படின்ற பேரில் மறுபடியும் வாரத்துக்கு தயவு செய்து முயற்சி பண்ணாதீங்க. தரகர்களை நம்பி ஏமாறாதீங்க. ஏதாவது ஒரு நிரந்தர தொழிலுக்கு வர பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த நாட்டில் நிம்மதியாக வேலை செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.